ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம கோகனட் மூடியும் அப்புறம் கார்ட்போர்டு வச்சு சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஐடியாவோட தான் வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்க வந்துட்டு எங்கள் ஸ்கூலில் க்ரீன் டே வந்து கொண்டாடுறாங்க. எங்களுக்கு க்ரீன் கலரில் ஏதாவது ரெடி பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு வந்து கேட்டாங்க. சரி, அவங்களுக்காக ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி ஐடியா வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். வேஸ்ட்டாக இருக்கிறத வச்சு நம்ம செய்யலான்னு சொல்லிட்டு அந்த கோகனட் மூடியை வந்து எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நம்ம ஒரு ஆமை மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதை ஃபஸ்ட்டு வச்சு ரவுண்ட் போட்டுட்டு ஆமையோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி எல்லாம் வரைஞ்சி அதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கம் அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு கலர் பண்ணி விட போகிறோம். நல்லா க்ரீன் கலரில் வந்து பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா க்ரீன் டே தான் அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ அதனால் க்ரீன் கலர்லேயே நம்ம எல்லாமே பண்ணிடலான்னு சொல்லிட்டு லைட் க்ரீன் கலர் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டார்க் க்ரீன் வந்து எடுத்துகிட்டு அந்த ஓடு மேலே வந்துட்டு ரவுண்டாக வந்து போட்டு விட்டோம்னா நமக்கு ஆமை வந்து ரெடி ஆகிடும். பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம இப்படியே கூட போய் அவங்கக்கிட்ட வந்து சப்மிட் பண்ண சொல்லிடலாம். ஆனால் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்டில் வந்துட்டு நல்லா கலர் பண்ணி அது மேலே நிற்க வச்சோன்னா இன்னும் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு அந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. நான் வந்துட்டு ஒரு பாதையில் வந்து ஆமை நடந்து போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு நம்ம அந்த கார்ட்போர்டே ஆமை சைஸ்க்கு இருக்குன்றதை வந்து நான் எதிர்பார்க்காம விட்டுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் வேறு கலர் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. அந்த பாதைக்கு வந்து டார்க் கலராக கொடுத்துருக்கலாம். நான் லைட் கலராக கொடுத்துட்டேன். கொஞ்சம் அங்கே கோடு மாதிரி போட்டுவிட்டு அதையுமே மிங்கிள் பண்ணி விட்டுட்டேன். நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த பாதையை மேலே வரைக்குமே ஃபுல்லாகவே கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா அந்த பாதையை விட ஆமை கொஞ்சம் பெருசாக இருந்தது. என்னோடய ஃபீலிங் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்டுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். வேக்ஸ்ட்டாக வீட்டு பக்கத்தில் 3 கல் கிடந்தது. அந்த சின்ன கல்லை எடுத்து அங்கேயே வச்சுட்டேன். பார்க்க நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம கிராஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் ஃபுல்லாகவே வந்து புல் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட்டுறலாம். அப்போ பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு க்ரீன் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி கிராஸ் மாதிரி ரெடி பண்ணி அது எல்லாமே சைடில் ஒட்ட போகிறோம். சின்னதாக வந்து இன்னொரு கிராஸை கட் பண்ணி அதை குட்டியாக உருட்டி நம்ம புல் மாதிரி வந்து ரெடி பண்ணி அங்கங்கே ஒட்டி வச்சா இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சி அதே மாதிரி கூட நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவே இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதை வந்து நல்லா விரித்து விட்டுட்டு நல்லா சிசர் வச்சு லைட்டாக எடுத்து விடுங்க. அப்போ தான் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும். எடுத்து விட்ட பின்னாடி நல்லா கம் அப்ளை பண்ணி சைட்லெல்லாம் ஒட்டி விட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா மறக்காமல் அதையுமே கமெண்டில் சொல்லிவிடுங்க. கார்ட்போர்டோட மந்தம் ஜாஸ்தி இருந்தால் ஒட்டுறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். நான் ரொம்பவே லைட் வெயிட் கார்ட்போர்டை வந்து எடுத்திருக்கேன். அப்போ தான் குட்டி பாப்பா கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டாச்சு. இதே மாதிரி அந்த சைட்லேயும் ஒட்டி விட போகிறோம். அதாவது 4 பக்கமே அப்போ வந்து புல் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டி விட போகிறோம். உள்ளுக்குள்ளேயுமே குட்டி குட்டி புல்லை வந்து கூட நிற்க வச்சுருக்கலாம். நான் வந்துட்டு ஒரே ஒரு இடத்துல ஒரு 3 கல்லை வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து 2 புல் வந்து இருக்கிற மாதிரி வந்து ரெடி பண்ணிட்டேன். ரொம்பவே சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த மாதிரி குட்டி கல் எடுத்துகிட்டு அந்த 3 கல்லை இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா ஒட்டி விட்டுடுங்க. சூப்பராக ஒட்டியாச்சு. எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ புள்ளியுமே ரெடி பண்ணிட்டேன். அதை வந்து அங்கங்கே ஒட்டி வச்சிடுறேன். சூப்பராக ஒட்டியாச்சு. இதில் இன்னுமே நீங்கள் ஃப்ளவர் டெக்கரேஷன் கூட பண்ணலாம். நான் வந்து அப்படியே விட்டுடுறேன். நெக்ஸ்ட்டு ஆமைக்கு கண்ணு கொடுத்துடலாம். ஒயிட் கலரில் ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதில் வந்து பிளாக் கலரில் டாட் வச்சிட்றேன். பார்க்கவே சூப்பரான ஆமை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.